ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட் எப்படி உங்கள் வீட்டுக்கு வந்ததுன்னு தெரியுமா? நீங்கள் எப்பயாச்சும் உங்கள் ஃப்ரெண்ட் அனுப்பின இமெயில் ஒரு ஃபோட்டோ இன்ஸ்டண்ட்டாக எப்படி உங்கள் மொபைலுக்கு வந்துச்சுன்னு யோசிச்சிருக்கீங்களா? இது பார்க்குறதுக்கு ஒரு மேஜிக் மாதிரி இருக்குல்ல, ஆனால் இது மேஜிக் இல்லை. இது ஒரு ரியல் இன்ஜினியரிங் பியூட்டி அண்ட் தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்நெட். நீங்கள் ஒரு யூடியூப் வீடியோவில் போடுற லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர், இதுக்கு பின்னாடி ஒரு 7 ஸ்டெப் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்குது. அதுக்கு பேர் தான் ஓஎஸ்ஐ மாடல். அண்ட் இந்த வீடியோவில் நம்ம ஓஎஸ்ஐ மாடல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓஎஸ்ஐ மாடல், ஓஎஸ்ஐ ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஓப்பன் சிஸ்டம் இன்டர்கனெக்ஷன். இப்போது 2 நாட்டு பிரசிடென்ட்ஸ் இருக்காங்க. இவங்க 2 பேரும் அவங்கவுங்க தாட்ஸை அவங்கவுங்க நேட்டிவ் லாங்குவேஜில் தான் யோசிப்பாங்க. ஆனால் இவங்க 2 பேரும் அந்த தாட்ஸை ஷேர் பண்ணிக்க ஒரு காமன் லாங்குவேஜ் ஆர் ஒரு காமன் கம்யூனிகேஷன் மீடியம் வேணும். அதே போல் 2 கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. 2 கம்ப்யூட்டரும் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஒரு கம்யூனிகேஷன் நெட்வொர்க் வேணும். இப்போது 2 பேரும் பேசிக்க ஒரு கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் இருக்குது. அந்த லாங்குவேஜில் அவங்க ப்ராப்பரான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணும், மரியாதையாக பேசணும். ஒரு ஃப்ரேம்வொர்க் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஃப்ரேம்வொர்க் இஸ் நத்திங் பட் அ கிராமர். அதே மாதிரி இங்கே 2 கம்ப்யூட்டர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற டேட்டாவை ஸ்டாண்டர்டாக கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரேம்வொர்க் இருக்குது. அந்த ஃப்ரேம்வொர்க்கு பேர் தான் ஓஎஸ்ஐ மாடல். இந்த ஓஎஸ்ஐ மாடலை இன்ட்ரடியூஸ் பண்ணது 1984. இந்த ஓஎஸ்ஐ மாடல் என்ன பண்ணுன்னா, வர டேட்டாவை 7 டிஸ்டிங்க்ட் லேயர்ஸாக பிரிக்கும். அந்த 7 டிஸ்டிங்க்ட் லேயர்ஸ் என்னென்ன அப்படின்றத டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். இந்த 2 நாட்டு பிரசிடென்ட்டும் ஒரு ட்ரீட்டி சைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அதுக்காக அவங்க சூஸ் பண்ண கம்யூனிகேஷன் மீடியம் லெட்டர். இது ஒரு யூசர் ஃபேஸிங் லேயர். யூசர் ஃபேஸிங் அப்படின்னா இது ஒரு ப்ரௌசரோ இல்லை ஒரு மொபைலோன்னு யோசிக்காதீங்க. இது ஒரு ப்ரோட்டோகால். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஹெச்டிடிபி ப்ரோட்டோகால்னு அசியூம் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரௌசர் ஒரு ஹெச்டிடிபி கால் சென்ட் பண்ண போகுது. நம்ம எக்ஸாம்பிளில் இந்த லேயரில் தான் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத டிசைட் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு பிரசிடென்ட் ஏ அவருக்கு தமிழ் மட்டும்தான் தெரியும், பிரசிடென்ட் பிக்கு ஃப்ரெஞ்ச் மட்டும்தான் தெரியும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த லேயரில் தான் நம்ம அனுப்புகிற டேட்டா டிரான்ஸ்லேட் ஆகும். கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் டிரான்ஸ்லேஷன்றது இஸ் நத்திங் பட் அனுப்புகிற டேட்டா டெக்ஸ்ட்டோ இல்லை இமேஜோ அதை பைனரி ஃபார்மாக மாற்றுறது இந்த லேயரில் தான் நடக்கும். அனுப்புகிற டேட்டாவை என்கிரிப்ட் பண்ணுறதோ டீக்ரிப்ட் பண்ணுறதோ ப்ரெசன்டேஷன் லேயர் தான் பண்ணுவான். நம்ம எக்ஸாம்பிளுக்கு வருவோம். பிரசிடென்ட் ஏ தமிழில் அனுப்புகிற லெட்டர் பிரசிடென்ட் பிக்கு புரியாது. அதே மாதிரி பிரசிடென்ட் பி ஃப்ரெஞ்சில் அனுப்புகிற லெட்டர் பிரசிடென்ட் ஏக்கு புரியாது. ஸோ நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர் இருப்பாங்க. இந்த டிரான்ஸ்லேட்டரோட வேலை அனுப்புகிற டேட்டாவை டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கறது. ஒரு செக்ரட்டரி இருக்கார். அந்த செக்ரட்டரியோட வேலை என்னென்னா, 2 பிரசிடென்ட்டும் பேசுகிற கம்யூனிகேஷன் சேனலை மெயின்டைன் பண்ணுறது. ஒன்ஸ் கம்யூனிகேஷன் முடிஞ்சதும் ஆர் மீட்டிங் முடிஞ்சதும் அதை டிஸ்கனெக்ட் பண்ணுறது ஆர் டெர்மினேட் பண்ணுறது தான் இந்த செக்ரட்டரியோட வேலை அப்படின்னு அசியூம் பண்ணிக்கோங்க. கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் பார்க்க போனால் நம்ம அனுப்புகிற ரெக்வெஸ்ட் குறிப்பிட்ட சர்வருக்கு தான் ரீச் ஆகுதா, அதாவது ஆத்தரைஸ்டு சர்வருக்கு தான் ரீச் ஆகுதா அண்ட் ஆத்தரைஸ்டு யூசருக்கு தான் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதா அப்படின்றத மெயின்டைன் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயரோட மெயின் ஜாப். ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் இன்ஸ்பெக்டர் 2 பிரசிடென்ட்டும் அனுப்புகிற லெட்டர் எத்தனை பேஜஸ் இருக்குது அப்படின்றத பார்த்து அந்த லெட்டருக்கு மேலே இந்த லெட்டரில் 5 பேஜஸ் இருக்குது அப்படின்னு ஒரு என்வலப் ஆட் பண்ணுவார். கம்ப்யூட்டர் டேர்ம்ஸில் பார்க்க போனால் ஒரு கம்ப்யூட்டர் அனுப்புகிற டேட்டா அந்த ஸ்மால் செக்மெண்ட்ஸாக பிரேக் டவுன் பண்ணி அதை கரெக்டான ஆர்டரில் சென்ட் பண்ணுறது இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரோட வேலை. இங்கே தான் டிசிபி அண்ட் யூடிபி ப்ரோட்டோகால்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க. டிசிபினா என்ன, யூடிபினா என்ன அப்படின்றத நம்ம கிளைண்ட் அண்ட் சர்வர் ஆர்கிடெக்சரில் டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க லிங்க்கை யூஸ் பண்ணி பாருங்கள். எப்படி ஒரு போஸ்ட் சார்ட்டிங் ஆஃபீஸ் லெட்டரில் இருக்கிற 2 அட்ரஸ் வச்சு அந்த லெட்டர் கரெக்டான அட்ரஸ்க்கு ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணுதோ, அதே போல் இந்த நெட்வொர்க் லேயர் 2 சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வச்சு சென்ட் பண்ணுற டேட்டா கரெக்டான டெஸ்டினேஷன் ரீச் ஆக ஹெல்ப் பண்ணுது. ஒரு போஸ்ட்மேன் ஆர் போஸ்ட் உமன் கரெக்டான ஸ்ட்ரீட் அண்ட் கரெக்ட் டோர் நம்பர் பார்த்து லெட்டரை டெலிவர் பண்ணுறாங்க. அதே மாதிரி இந்த டேட்டா லிங்க் லேயர் டேட்டாவை கரெக்டான மேக் அட்ரஸ்க்கு சென்ட் பண்ணுது. இங்கே மேக் அட்ரஸ் அப்படின்னா ஒரு மிஷினோட ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. எப்படி ஹியூமன்ஸோட ஃபிங்கர் பிரிண்ட் யூனிக்காக இருக்கோ, அதே போல் உலகத்தில் இருக்கிற எல்லா சிஸ்டமுக்கும் மேக் அட்ரஸ் யூனிக்காக இருக்கும். ஃபைனலி ஃபிசிக்கல் லேயர். லெட்டரில் இருக்கிற 2 அட்ரஸை ரீச் பண்ண ரோடு வழியாக போகணுமோ
இல்லை ஏரோப்ளேன் வழியாக போகணுமோ அப்படின்றத டிசைட் பண்ணுறது போல் ஒரு சிஸ்டமை டேட்டா ரீச் பண்ணுறதுக்கு லேண்ட் கேபிள் மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இல்லை வைஃபை மூலியமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணுமா அப்படின்றது தான் இந்த ஃபிசிக்கல் லேயர். சப்போஸ் ரெண்டு சிஸ்டமும் சரியாக கம்யூனிகேட் பண்ணிக்கல, ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் எப்படி இதை ட்ரபிள் ஷூட் பண்ணுவார் அப்படின்றத பார்க்கலாம். நீங்கள் எய்தர் பாட்டம் அப் ஆர் டாப் டவுன் அப்ரோச்சை யூஸ் பண்ணலாம். அதாவது லேயர் 7 டு லேயர் 1 ஆர் லேயர் 1 டு லேயர் 7 ட்ரபிள் ஷூட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம 1 பை 1 ஒவ்வொரு லேயர்லையும் என்ன மாதிரியான ட்ரபிள் ஷூட் மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஃபிசிக்கல் லேயரை ட்ரபிள் ஷூட் பண்ணுறதுக்கு ஒயர் லூஸ் கனெக்ஷனில் இருக்கா, ரவுட்டருக்கு பவர் சப்ளை கரெக்டாக போகுதா, அண்ட் லேண்ட் கேபிளில் ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணும். டேட்டா லிங்க் லேயருக்கான ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப் மேக் அட்ரஸ் கரெக்டாக VLANல கான்ஃபிகர் ஆகியிருக்கா அப்படின்றது செக் பண்ணும். நெட்வொர்க் லேயரில் ஏதாவது ஃபால்ட் இருக்கான்னு கண்டுபிடிக்க பிங், ட்ரேஸ் ரவுட் மாதிரியான கமாண்ட்ஸ் வச்சு ஐபி ட்ராப் ஏதாவது இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவோம். நெட்ஸ்டாட், டெல்நெட் மாதிரியான கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா டிரான்ஸ்மிஷன் நடக்க ஸ்பெசிஃபிக் போர்ட்ஸ் எனேபிள் ஆகியிருக்கா ஆர் ஃபயர்வால் பிளாக் ஏதாவது இருக்கா அப்படின்றத டிரான்ஸ்போர்ட் லேயரில் செக் பண்ணி பார்ப்போம். பொதுவாக இந்த ஃபஸ்ட்டு 4 ஸ்டெப்ஸ் கிளியர் ஆகிடுச்சு அப்படின்னாலே டாப் லேயர்ஸில் தான் கண்டிப்பாக ப்ராப்ளம் இருக்கும், விச் இஸ் வெரி ஈஸி டு ரிசால்வ். சர்வர் லாக்ஸில் ஆத்தென்டிகேட்டர் ரிலேட்டட் இஷ்யூஸ் பார்த்தாலே கண்ணை மூடிக்கிட்டு சொல்லிடலாம் அது செஷன் லேயரில் இஷ்யூ அப்படின்னு சொல்லி. சப்போஸ் ப்ரெசன்டேஷன் லேயரில் ஏதாவது இஷ்யூ இருந்ததுன்னா அது TLS சர்டிஃபிகேஷன் எக்ஸ்பயர் ஆகியிருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அப்ளிகேஷன் லேயரில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு செக் பண்ண NS லுக்கப் மாதிரியான கமாண்ட்ஸ் யூஸ் பண்ணால் DNSல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சிடும். இத்தனை ஸ்டெப்ஸ் ப்ரொசீஜர்ஸ் தாண்டியும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக யூசர் க்ரியேட் பண்ண அப்ளிகேஷனில் ஏதோ ஒரு பக்குனால தான் அந்த ப்ராப்ளம் இருக்கும். ரியல் வேர்ல்டில் நம்ம OSI மாடல் யூஸ் பண்ண மாட்டோம். அதுக்கு பதில் TCP/IP மாடல் தான் யூஸ் பண்ணுவோம். TCP/IP மாடலுக்கும் OSI மாடலுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லை. OSI மாடலில் 7 லேயர்ஸ் இருக்குது, TCP/IP மாடலில் 5 லேயர்ஸ் தான் இருக்குது. ஏன்னா டாப் 3 லேயர்ஸ் மூணுத்தையும் கம்பைன் பண்ணி சிங்கிள் லேயராக, அதாவது அப்ளிகேஷன் லேயராக யூஸ் பண்ணிப்பாங்க. பட் OSI மாடல் தான் ஃபவுண்டேஷன். கண்டிப்பாக நெட்வொர்க்கிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு OSI மாடல் தெரிஞ்சிருக்கணும். பட் ரியல் யூசேஜ் அப்படின்னும் போது TCP/IP தெரிஞ்சால் போதும். நம்ம அனுப்புகிற டேட்டா அப்ளிகேஷன் லேயரில் இருந்து ஃபிசிக்கல் லேயர் ரீச் ஆகிற வரைக்கும் ஒவ்வொரு லேயரும் அதுக்கு அடுத்த லேயருக்கு டேட்டாவை சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு என்வலப் அட்டாச் பண்ணும். இங்கே என்வலப் அப்படின்றத ஒரு மேனிஃபெஸ்ட் ஃபைல் அப்படின்னு நினச்சிக்கோங்க. இந்த என்வலப் ஃபைலில் என்ன இருக்குன்னா, நம்ம அனுப்புகிற டேட்டா கரெக்டான சர்வரை ரீச் பண்ணுறதுக்கு தேவையான எல்லா இன்ஃபர்மேஷனும் இந்த என்வலப்பில் இருக்கும். TCP/IP மாடலில் லேயர் 7லேருந்து லேயர் 5 வரைக்கும் எந்த சேஞ்சும் இருக்காது. ஒன்ஸ் லேயர் 4 ரீச் ஆனதும் லேயர் 4 லேயர் 3க்கு டேட்டா அனுப்புறதுக்கு முன்னாடி அதில் போர்ட் நம்பர் ஆட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு HTTP கால் மேக் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட் 80 எனேபிள் ஆகிருக்கும். இதுவே ஒரு SSH கால் பண்ணுறீங்க அப்படின்னா போர்ட் 22 எனேபிள் ஆகிருக்கும். இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் டேட்டா நம்ம சென்ட் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி போர்ட் ஆட் ஆகும். நெட்வொர்க் லேயர் என்ன பண்ணுவான்னா, வந்த டேட்டாவுக்கு மேலே ஒரு IP அட்ரஸ் அட்டாச் பண்ணுவான். ஸோ தட் சென்ட் பண்ணுற டேட்டா கரெக்டான ஒரு நெட்வொர்க் ரவுட்டருக்கு ரீச் ஆகும். நெக்ஸ்ட் டேட்டா லிங்க் லேயர். இவன் டேட்டாக்கு மேலே ஒரு மேக் அட்ரஸ் ஆட் பண்ணுவான். ஸோ தட் நம்ம சென்ட் பண்ணுற டேட்டா அந்த நெட்வொர்க் ரவுட்டரில் அட்டாச் ஆகிருக்கிற சிஸ்டம்ஸில் கரெக்டான சிஸ்டம்க்கு ரீச் ஆகும். ஃபைனலி லேயர் 1ல் எல்லா என்வலப்ஸையும் ரீட் பண்ணி அது அந்த டேட்டாவை எலக்ட்ரிக்கல் பல்ஸாவோ இல்லை டிஜிட்டல் சிக்னல்ஸாவோ இல்லை ரேடியோ வேவ்ஸாவோ சென்ட் பண்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம OSI மாடல்னால் என்ன, OSI லேயர்ஸ் என்ன, டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும்போது ஒவ்வொரு லேயர்லேயும் என்ன மாதிரியான ட்ரபிள் ஷூட்டிங் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் அண்ட் என்கேப்சுலேஷன் என்ன அப்படின்றத டீட்டெயில்டாக பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கலீக்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.